Hello friends, welcome to Reva Designers. இந்த வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கப் ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவோட கட்டிங் வீடியோ முடிஞ்சிடுச்சு. இப்போது ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் வீடியோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் கப் ஷேப் தைக்கிறது எப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதில் ஒரு லைனிங் பீஸு, அதோட ஒரு ப்ளவுஸோட மேல் பக்கத்து பீஸ், அதாவது சேரீயில் வர பீஸோ இல்லை லைனிங் நம்ம எந்த ப்ளவுஸ்க்கு கொடுக்குறோமோ அது எதுவோ அதை நம்ம இந்த மாதிரி மேல் பக்கத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். நம்ம நெக் தைச்சு திருப்புறது கிடையாது, ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்கை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண வேண்டாம். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வசதியோ, அதாவது இது ஃபுல்லும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு பெட்டராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தைக்கும்போது ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நான் போடுற மாதிரி கீழே எண்டில் மட்டும் ஒரு ஸ்டிச் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்படி கீழே அதாவது லைனிங்கையும் இந்த ப்ளவுஸோட பீஸையும் வச்சு ஃபஸ்ட்டு கீழே மட்டும் ஒரு நான் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம பெரிய டாட்டை ஃபஸ்ட்டு பிடிக்கலாம். இந்த பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அந்த அளவுலேயே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த டாட் தையல் கொஞ்சம் நூலில் இப்படி விட்டு கட் பண்ணிவிட்டு அது பிரிஞ்சு போகாது. அதாவது டாட்டுக்கு நிறைய டபுள் ஸ்டிச் அந்த மாதிரிலாம் கொடுத்தா ஒரு நீட்னஸ் இருக்காது. ஸோ ஒரு தையல் மட்டும் நம்ம நீட்டாக டாட்க்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது அந்த நம்ம போடுற தையலும் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிட்டா எப்பவுமே பிரிஞ்செல்லாம் போகாது, டாட்டும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ரெண்டாவது டாட் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஊக்கு பக்கத்தில் தான் ரெண்டாவது டாட் போடணும். இந்த ஊக்கு பக்கத்தோட டாட் பார்த்திங்கன்னா இந்த பெரிய டாட் இருக்கு இல்லையா, பட்டி பீஸ் டாட்டு, அந்த டாட்டுக்கு ஒரு இன்ச்சுக்கு பக்கமாக வர மாதிரி அது இருக்கணும். அதோட ஒட்டிக்கிட்டு வர மாதிரி நம்ம போடக்கூடாது. இன்ச்சுக்கு முன்னாடி வர மாதிரி நிறுத்திடணும். இப்போது மூணாவது டாட்டு, இந்த மூணாவது டாட் பெரிய டாட்டோட நூலை மட்டும், அந்த ஒரே ஒரு டாட்டோட நூலை மட்டும் இழுத்து பிடிச்சா ஆம்கோல் பக்கத்தில் எந்த இடத்துல அந்த நூலோட துணி சுருங்குதோ அந்த இடத்துல தான் இந்த மூணாவது டாட்டை நம்ம ஆம்கோல் பக்கத்தில் போடணும். இப்போது நம்மளுக்கு 3 டாட் முடிஞ்சுது. மேக்ஸிமம் நம்ம சேனலில் வர எல்லா ப்ளவுஸ்லேயும் 4 டாட் கவர் ஆகும். சில ப்ளவுஸில், அதாவது பாம்பே கட் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 டாட் போடுவோம். மேக்ஸிமம் நம்மளுக்கு 4 டாட் போடும்போது தான் பார்த்திங்கன்னா கப் ஷேப் பக்காவாக ஃபினிஷிங் நல்லா இருக்கும், அதோட ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் 4 டாட் ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் போட சொல்லியிருக்கேன். இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கப் ஷேப் வரும். இந்த 4 டாட்டையும் கவர் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஆம்கோல் பக்கத்தில் மட்டும் இந்த துணி விலகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பெரும்பாலும் எல்லாருமே லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் பீஸையும் வச்சு ஃபஸ்ட்டு சுற்றிலையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டாட் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு அது அவ்வளோவா செட் ஆகிறதில்ல. அதனால் நான் இந்த மாதிரி எண்டில் மட்டும் இந்த ஆம்கோல் பக்கத்தில் தையல் போட்டுக்குவேன். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை நான் கட் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி தையல் அதிகமாக போடாமல் ஒரு சில இடத்துல மட்டும் போடுறதுனால துணி ஒன்றோட ஒன்று விலகிக்காது, கரெக்டாக ரெண்டுலேயும் ஒரே அளவில் தையல் விழுகும். அதனால தான். ஆனால் ஃபுல்லும் தையல் போட்டுட்டு போடுறது தான் ஈஸினா, இது நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக இருக்கிற இன்னொரு கப் ஷேப், அதாவது இன்னொரு பாடி பீஸையும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக தைக்கிற சேம் மெத்தடை தான். இந்த கீழே மட்டும், அதாவது பட்டி பீஸ் ஜாயிண்ட், அதாவது பாடி பீஸோட எண்டில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி விட்டுட்டு டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போது டாட் பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் கட் பண்ணும்போதே சொன்ன மாதிரி இந்த 2 பீஸையும் மடக்குனாலே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும் டாட். அதாவது இந்த 2 பீஸுமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். டாட் நம்மளுக்கு மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடத்துலேருந்து போட்டுக்கலாம். இது சேம் அளவே தான். அதாவது நம்ம போன
பீஸில் என்ன டாட் அளவு பிடிச்சோமோ அதே தான், அந்த அளவையும் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். அதே மாதிரி அளவு ப்ளவுஸையே யூஸ் பண்ணி பிடிக்கிறதுனால பிடிக்கலாம். இல்லை இந்த 2 இன்ச் நம்மளுக்கு இந்த டாட்டோட அளவு என்ன லென்த்தில் இருக்குங்கிறது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாகவே ரொம்ப நாள் தைக்க அது பழகிரும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த டாட்டோட அளவு பிடிச்சிக்கலாம். ரெண்டாவது, மற்ற எந்த டாட்டுக்கும் நான் அளவு சொல்கிறதில்ல. ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அப்படிங்கிற மாதிரி எந்த டாட்லேயும் அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணவோ அந்த மாதிரி சொல்கிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து தைக்கும்போது அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டாட்டோட அளவும் என்ன லென்த்தில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு டாட்டும் நம்ம பிடிக்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் மற்ற இப்போ ஃபஸ்ட் டாட் பிடிக்கிறோம்னா செகண்ட் டாட்டுக்கும் அதுக்கும் 1 இன்ச் கேப் இருக்கணும். தேர்ட் டாட் பிடிக்கும்போது மற்ற 2 டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் ஒரு இன்ச் கேப், அதாவது சுற்றி வர எல்லா டாட்லேயும் சென்டர் பாயிண்ட் ஒரு இன்ச்சில் கேப்பில் ஒரு டாட் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் நான் பிடிக்கிற மெத்தடு. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக கவர் ஆகும். ரெண்டாவது, ஒரு சிலர் வந்து ரொம்ப பாயிண்டடாக இல்லாமல் கேட்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப பாயிண்ட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தடு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கப் ஷேப்போட ஃபினிஷிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆம்கோலில் நான் லாஸ்ட்டாக ஏன் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா, இந்த பீஸ் எல்லாம் வெட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தையல் வந்து பிரிஞ்சிரும். அதை வந்து நம்ம கை ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் பிரியாமல் இருக்கிறதுக்கு இது மேலே ஸ்டிச் போட்டுட்டா, டாட் மேலேயே ஸ்டிச் போட்டால் அது பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. இது வந்து நம்ம அதிகமாக தையலும் போட வேண்டி இருக்காது, அதே நேரத்தில் தையலும் பிரிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்காது. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் தான் நம்மளுக்கு கப் ஷேப் இருக்கும். இப்போது ஸ்டிச்சிங்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து பிகினர்ஸ்க்கான கிளாஸுங்கிறதுனால நான் ஒவ்வொரு வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.